Hello everyone, welcome to Developers Life. I am Sena. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா McAfee Antivirus எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது அண்ட் இன்ஸ்டாலேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸை ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஃப்ளிப்கார்ட் சைட்டில் போய்ட்டு McAfee Antivirus அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு நிறையா ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ நான் எப்போயுமே ப்ரிஃபர் பண்ணுறதுன்னா டோட்டல் ப்ரொடெக்ஷன் அப்படின்றத தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா இது இன்டர்நெட் செக்யூரிட்டி ப்ளஸ் ப்ரௌசிங் செக்யூரிட்டி VPN எல்லாத்தையும் சேர்ந்து இது வந்தது. ஓகேங்களா, ஆன்டிவைரஸ் மட்டும் தனியாக இருக்குது, அது ஒரு 325 அந்த ரேஞ்சில் கிடைக்கும். ஓகேங்களா, பட் நீங்கள் டோட்டல் செக்யூரிட்டி போயிட்டீங்கன்னா மொபைல் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அந்த மாதிரி இருக்கும். ஸோ நான் எப்போயுமே டோட்டல் ப்ரொடக்ஷன் தான் சூஸ் பண்ணுவேன். ஸோ அதில் எப்போயுமே நான் ப்ரிஃபர் பண்ணுறது என்னென்னா 3PC தான் எப்போயுமே பண்ணுவேன். இந்த இதை செலக்ட் பண்ணி பாருங்கள். ஆஃப்டர் சர்ச்சிங் நான் சொல்கிறேன், நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் சர்ச் பண்ணது அப்புறம் நீங்கள் இதில் McAfee டோட்டல் ப்ரொடக்ஷன் எந்த இயரோ, அதாவது 22 இந்த வருஷம்னா இந்த வருஷத்துக்குள்ளான இயரை தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண. ஓல்டெல்லாம் நீங்கள் ஆக்சுவலி வராது. நீங்கள் இன்கேஸ் அதர் சைட்டில் பார்த்தீங்கன்னா அது கூட தேவையில்லை. ஓகேங்களா, ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த இதை நான் சூஸ் பண்ணியிருக்கேன், McAfee டோட்டல் ப்ரொடக்ஷன் 2022. இதில் பாருங்களேன் 3PC VPN அப்படின்றது வந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ எதுக்காக 3PC அப்படின்றத செலக்ட் பண்ணியிருக்கேன்னு நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர்கிட்ட கேட்டேன், ஓகே அப்படின்ட்டாங்க. ஸோ மொத்தம் 3 பேர். நாங்கள் இதை டிவைட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு பிளான். ஸோ இது 1 இயருக்கு டோட்டல் ப்ரொடக்ஷன். இந்த டோட்டல் ப்ரொடக்ஷனில் என்னென்ன இருக்குது அப்படின்றத நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ ஆன்லைன் ஷாப்பிங் அண்ட் பேங்கிங், ஐடென்டிட்டி அண்ட் ப்ரைவேசி ப்ரொடெக்ஷன், ப்ரௌசர் செக்யூர்லி வித் VPN, அவார்ட் வின்னிங் ஆன்டிவைரஸ். இது ஒன்றும் இல்லை, அது ஆன்டிவைரஸ் ப்ளஸ் ப்ரௌசர் செக்யூரிட்டி. அதாவது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பேங்கிங் சைட்லேருந்து எல்லாமே ஹேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ அந்த மாதிரி இது ப்ரௌசர் செக்யூரிட்டி இவங்க கொடுக்குறனால நான் இதை சூஸ் பண்ணேன். அண்ட் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இது 1149 ரூபா கொடுத்துருக்காங்க ஃப்ளிப்கார்ட்டில். சம்டைம்ஸ் இவங்களே ஆஃபர் கொடுப்பாங்க. அப்படி ஆஃபர் இல்லாட்டி நீங்கள் என்ன பண்ணணும்னா டைரெக்டாக கூகுள் போங்க, அங்கே போய்ட்டு McAfee Antivirus அப்படின்றத சர்ச் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் சர்ச் பண்ணோன்னே நான் டைப் பண்ணிக்கிறேன் McAfee Antivirus. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி சர்ச் பண்ணிக்கங்க. ஒன்ஸ் சர்ச் பண்ணோடனே அவங்களோட சைட் வந்துடும். இங்கே பாருங்கள் www.McAfee.com அப்படின்னு வந்துருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணணும். ஒன்ஸ் இதை கிளிக் பண்ண உடனே கொஞ்சம் நேரம் நீங்கள் வெயிட் பண்ணணும், ஏன்னா அது லோட் ஆகணும். அதாவது என்ன சிட்டின்ற கண்ட்ரின்றதை கேட்கும். ஸோ இங்கே பாருங்கள் இதுதான் ஹோம் பேஜ். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அவங்க கேட்பாங்க. இந்த பார்த்தீங்களா வந்துருச்சு, இந்தியா யுனைடெட் ஸ்டேட்ஸ் அப்படின்னு வந்திருக்கு பார்த்தீங்களா. நீங்கள் இந்தியாவை செலக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ ஒன்ஸ் இந்தியாவை செலக்ட் பண்ணோன்னே நீங்கள் ஹெட்டிங்கில் பார்க்கலாம் .comலேருந்து EN-IN போயிடும். ஸோ ஓகேங்களா, இந்த இந்தியன் சைட்டுக்கு இந்தியா சைட்டுக்கு இது ரீடைரக்ட் ஆயிரும். ஓகேங்களா, ஸோ இதில் நீங்கள் பிக் மை பிளான் அப்படின்றது ஆப்ஷன் இருக்கும். இல்லாட்டி மேலே பார்த்தீங்கன்னா இருக்கும் டோட்டல் ப்ரொடக்ஷன், ஆன்டிவைரஸ், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களே கொடுத்துருக்காங்க பிக் மை பிளான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பாருங்கள் பேசிக், ஸ்டாண்டர்ட், ப்ரீமியம், ப்ளஸ் அப்படின்ட்டுருக்கு. பேசிக்னா ஒரு டிவைஸ், ஸ்டாண்டர்ட்னா 3 டிவைஸ், அண்ட் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 10 டிவைஸ். இது 10 பேரெல்லாம் நம்ம ஷேர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா 3 டிவைஸ்னால் என்னோட சேர்த்து இன்னும் 2 பேர். ஓகேங்களா, ஸோ ப்ளஸ் செக்யூர் VPN 5 லைசன்சஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இதை நீங்கள் சூஸ் பண்ணணும். 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷன். ஓகேங்களா, ஸோ நாங்கள் 1199 ரூபா வருது இதில் McAfee Antivirusல. அதே இது ஃப்ளிப்கார்ட்டில் போயின்னா 1149 ரூபா வருது. ஓகேங்களா, கிட்டத்தட்ட ஒரு 50 ரூபா வித்தியாசம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ நீங்கள் ஃப்ளிப்கார்ட்லேயும் போய் பண்ணலாம், இதுலேயும் போய் பண்ணலாம். ஸோ நான் எப்போயுமே ப்ரிஃபர் பண்ணுறது McAfee சைட்லேயே போய் பண்ணுறது ரொம்ப ஈஸி. டெக்னிக்கல் சப்போர்ட்லாம் அவங்க கொடுப்பாங்க. ஃப்ளிப்கார்ட்னால் யார் வெண்டர் என்ன அப்படின்றீங்க கம்யூனிகேட் பண்ணணும். இல்லாட்டி டேரெக்டாக அவங்களும் ரீடைரக்ட் பண்ணி விட்ருவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களும் எதுவும் டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸ்னால் டேரெக்டாக McAfee Antivirus கனெக்ட் பண்ணுங்கள் அப்படின்றது கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எங்கேயாவது ஒரு இடத்துல நான் பார்க்கல. ஸோ அதை பார்த்தோன்னா தெரியும். ஓகேங்களா, ஸோ இதில் இல்லை. ஸோ நம்ம இதை சூஸ் பண்ணியிருக்கோம், இது ஸ்டாண்டர்ட் சூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, 1 மினிட் நான் ஸ்டாண்டர்டை சூஸ் பண்ணிக்கிறேன். இதுதான். ஸோ இங்கே பை நவுன் கொடுங்க. ஒன்ஸ் நீங்கள் பை நவுன் கொடுத்தோன்னே அது என்ன ஆகும்னா இந்த பேமெண்ட் சைட்டுக்கு வந்துடும். ஸோ இங்கே பாருங்களேன், இங்கே 1199 ரூபா வருது. எனக்கு வர மாட்டேங்குது. இந்த இடத்துல ப்ரோமோ கோட் அப்ளைடு அப்படின்றது வரும், ஆட்டோமேட்டிக்காக வரும். எனக்கு ஏன் வரலைன்னு தெரியல.
ஸோ உங்களுக்கு வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பேமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ப்ரோமோ கோட் அப்ளைன்னு ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. அவங்க அட்வர்டைஸ்மெண்ட்லேயே கொடுத்துருந்தாங்க, நான் அதை செலக்ட் பண்ணி இங்கே வந்துருச்சு எனக்கு. ஸோ என்னோடய ஆப்ஷன் என்னென்னா எப்போயுமே பேமெண்ட் ஃபஸ்ட்டு நீங்கள் மெயில் ஐடி என்ட்ரி பண்ணணும். இது என்னோடய மெயில் ஐடி ஏற்கனவே கொடுத்தனால வந்திருக்கு. ஸோ என்னோடய மெயில் ஐடி என்னோடய மெயில் ஐடி நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ நான் அதை ரைட் பண்ணிடுறேன். ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ அதுக்கடுத்து நீங்கள் ஒரு மெயில் ஐடி கொடுத்தோன்னே ஏதாவது ஒரு டிவைஸ்க்கு தான் மெயில் ஐடி கொடுக்கணும், எல்லா டிவைஸும் கிடையாது. அது கொடுத்தோன்னே பேமெண்ட்டில் வந்து டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு இருக்குது. இது ரெண்டையுமே செலக்ட் பண்ணாதீங்க. எப்போயுமே நெட் பேங்கிங் போடுங்க. எந்த ஆன்லைன் பர்ச்சேஸாக இருந்தாலும் நெட் பேங்கிங் தான் பெஸ்ட்டு. இது ரெண்டும் கொடுத்தீங்கன்னா அது வந்து இன்கேஸ் உங்களோட கார்டு நம்பர்ஸை வந்து ட்ராக் பண்ணாங்கன்னா பிரச்சனை இல்லை. நெட் பேங்கிங் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இது வந்து ரீடைரக்ட் ஆகும். எதுக்கு ரீடைரக்ட் ஆகும்? பேங்கிங் சைட்டுக்கு ரீடைரக்ட் ஆகும். அங்கேருந்து ஓடிபி வரும் உங்கள் மொபைலுக்கு. ரொம்ப செக்யூர் இது வந்து ஆன்லைன் பர்ச்சேஸ். ஸோ நான் வந்து நெட் பேங்கிங் செலக்ட் பண்ணேன். ஸோ எனக்கு இங்கே வரல, 1199 ரூபா இருக்குது. பட் உங்களுக்கு நான் காட்டுறேன் எவ்வளோ வருது அப்படின்றத காட்டுறேன். இப்போ பாருங்கள், இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா வரும், ப்ரோமோ கோட் அப்ளைடுன்னு வரும். எனக்கு தெரிஞ்சு இந்த வந்துருச்சு பாருங்கள். ஸோ ஏன்னா நான் வந்து எனக்கு மெயில் வந்துருந்துச்சு. ஸோ அதை கிளிக் பண்ணி அதுக்கப்புறம் அதுவே ஆட்டோமேட்டிக்காக ப்ரோமோ கோட் அப்ளைடுன்னு வந்துருச்சு. 1079க்கு கிடச்சிருக்கு. ஓகேங்களா? பட் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வேறு அமௌண்ட் இருந்துச்சு. இங்கே பாருங்கள், இது டிஃபால்ட் 1200 காட்டுது. பட் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக மெயில் வந்தனால ப்ரோமோ கோட் அப்ளைன்னு வந்துடுது. மெயில் எனக்கு என்ன வந்துருந்துச்சுன்னா பை McAfee Antivirus வித் ப்ரோமோ டிஸ்கவுண்ட் அப்படின்னு ஆட்டோமேட்டிக் மெயில் வந்துருந்துச்சு. நான் ஏற்கனவே யூஸ் பண்ணியிருந்தனால வந்துருச்சு. நிறைய பேருக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் இந்த சைட்டுக்கு போனாலே அங்கே வந்து ப்ரோமோ கோட் அப்ளை ஆகுதுன்னு சொல்கிறாங்க. சில பேர் பார்க்க முடியலைன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி உங்களுக்கு இது கிடைக்கல, ப்ரோமோ கோடு எதுவுமே வரல அப்படின்னா டைரெக்டாக நீங்கள் ஃப்ளிப்கார்ட் சைட்டில் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இவ்வளோ தான் பர்ச்சேஸ் எப்படி பண்ணுறதுன்னு காமிச்சேன். பெஸ்ட் ஆஃபர் எப்படின்னு நான் உங்களுக்கு இப்போ ஷோ பண்ணி காட்டினேன். ஸோ அடுத்து நம்ம வந்து இன்ஸ்டாலேஷன் எப்படி பண்ணுறது, எப்படி 2 டிவைஸை வந்து ஆட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஓகேங்களா? இவ்வளோ நேரம் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத ஆன்லைனில் பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் இவ்வளோ நேரம் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். இப்போ வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த டவுன்லோட் லிங்க் வந்து நார்மலாக நீங்கள் கூகுளில் போயிட்டு பண்ணிங்கன்னா அது வந்து ஒர்க் ஆகாது. ஓகேங்களா? ப்ராப்பரான வேலை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இதை வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறது அப்படின்றத நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த லாகின் சைட்டுக்கு போங்க. இந்த McAfee.com -in இந்த சைட்டுக்கு போங்க. இதுதான் இந்தியன் பேஜ், நம்ம கண்ட்ரியோட பேஜ். ஓகேங்களா? இந்த இதில் போயிட்டு லாகின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணோடனே நீங்கள் எந்த இமெயில் ஐடியில் பர்ச்சேஸ் பண்ணீங்களோ அந்த இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுங்க. அப்படி இல்லாட்டி நீங்கள் சைன்அப் கூட பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஐ திங்க் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போதே சைன்அப் பண்ணிடுவீங்க. McAfee Antivirus இந்த சைட்டில் பண்ணிங்கன்னா, ஃப்ளிப்கார்ட்டில் பண்ணிங்கன்னா நீங்கள் சைன்அப் பண்ணுற மாதிரி வரும். ஓகேங்களா? இங்கே வந்து நீங்கள் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன்ஸ் நீங்கள் லாகின் பண்ணோன்னே இந்த மாதிரி வந்து என்னாகும், உங்களுக்கு ஒரு டேஷ்போர்டு வரும். ஓகேங்களா? இதில் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், சப்ஸ்கிரிப்ஷன்ஸ், ஆட்டோ ரெனுவல், டவுன்லோட் அண்ட் டிவைஸ், மை ப்ரொஃபைல், சப்போர்ட், இந்த மாதிரி இது ஆப்ஷன் நீங்கள் பார்க்கலாம். இதில் உங்களுக்கு இன்ஸ்டாலேஷனில் ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் நீங்கள் சப்போர்ட்டை காண்டாக்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஃபைன். நான் என்ன பண்ண போகிறேன்னா, டவுன்லோட் அண்ட் டிவைஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குதுல்ல, இதை வந்து நான் கிளிக் பண்ண போகிறேன். ஏன்னா இந்த லிங்க்கை யூஸ் பண்ணி தான் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து அனுப்பணும். அவங்க அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ப்ராப்பராக இன்ஸ்டாலேஷன் ஆகும். மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணனால அவங்களோட ப்ரொஃபைல் வரும். உங்களுக்கு இது காட்டாது மேக்ஸிமம். ஓகேங்களா? ஸோ இதில் பாருங்கள், செலக்ட் டிவைஸ் டைப் அப்படின்றது இருக்குல்ல. ஸோ இதில் என்ன டிவைஸ் வேணும், க்ரோம் புக் வேணும், க்ரோம் புக் மொபைலா, மேக்ஓஎஸ் அப்படின்றதும் நான் வந்து விண்டோஸ் பிசி செலக்ட் பண்ணிட்டேன். ஏன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் விண்டோஸ் பிசி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் இந்த ஆப்ஷனை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆப்ஷன் வந்திருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. இது வந்து பழசு, நீங்கள் அதை எனக்கு 2 வருது, நான் ஏற்கனவே யூஸ் பண்ணனால. இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள், சென்ட் லிங்க் அப்படின்னு இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மெயில் ஐடி இதில் வந்துடும். ஓகேங்களா? அதில் இமெயில் மீன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கொடுத்துடணும். இல்லை SMS அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு அவங்களோட நம்பரை கொடுத்து டெக்ஸ்ட் இது மீ அப்படின்னு கொடுத்தான்னு கூட போதும். ஓகேங்களா?
இது ஒரு ஆப்ஷன். அதுக்கடுத்து உங்கள் டிவைஸில் நீங்கள் பண்ணணும்னா இந்த டவுன்லோடு ஆப்ஷன்றதை கிளிக் பண்ணணும். ஸோ நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் மீன்றதை இமெயில் மீன்றதை கிளிக் பண்ணுறேன். உங்களுக்கு தெரியும், இந்த பாருங்கள், இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சு. ஓகேங்களா, ஃபைன். இதுக்கடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் கண்ட்ரோல் பேனலுக்கு போகணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் அது வந்து டவுன்லோட் ஆகிட்டு இருக்கணும். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். கண்ட்ரோல் பேனலில் போயிட்டு நீங்கள் ஏற்கனவே ஏதாவது ஒரு ஆன்டிவைரஸ் வச்சுருந்தீங்கன்னா அதை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நீங்கள் அதை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணியே ஆகணும். 2 ஆன்டிவைரஸ் போட்டிங்கன்னா அன்இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். 2 ஆன்டிவைரஸ் கிடையாது, ஏற்கனவே இருக்க ஒரு ஆன்டிவைரஸ், இன்னொரு ஆன்டிவைரஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் டைமில் உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஏற்கனவே இருக்க அந்த ஆன்டிவைரஸை அன்இன்ஸ்டால் பண்ணணும். நான் இப்போ வந்து அன்இன்ஸ்டாலில் கிளிக் பண்ணிவிட்டேன். இது ப்ராசஸ் போயிட்டுருக்கு. இந்த அன்இன்ஸ்டால் முடிஞ்ச உடனே நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும்னா சிஸ்டத்தை ரீஸ்டார்ட் பண்ணணும். ரீஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் டவுன்லோட் பண்ண McAfee EXE வந்து இன்ஸ்டாலேஷன் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா, இதுதான். ஸோ நான் அன்இன்ஸ்டால் பண்ணோன்னே உங்களுக்கு வரேன். இது என்னோட சிஸ்டம் 8 GB ரேம்னால கொஞ்சம் டைம் எடுக்கும். அன்இன்ஸ்டால் பண்ணி முடிச்சோன்னே உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன். ஓகேங்களா, 1 மினிட் ஆல்ரெடி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ரிமூவ் கொடுக்குறேன். ஸோ இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் என்னோடது. பாப்பா இது ஃபாஸ்ட்டாக வந்து ப்ராசஸ் ஆகிடுச்சுன்னா உடனே கண்டினியூ பண்ணலாம், இல்லாட்டி கொஞ்சம் பாஸ் பண்ணுறேன். ஓகே, எனிவே நான் பாஸ் பண்ணிவிட்டு வரேன். ஓகேங்களா, சக்ஸஸ்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா அன்இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ வந்து சிஸ்டத்தை ரீஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் காமிக்க மறந்துட்டேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணும் போல் உங்களுக்கு ஒரு சீரியல் நம்பர் வரும், அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மேபி இதை கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, இந்த சீரியல் நம்பரை. ஓகே ஃபைன், நான் ரீஸ்டார்ட் பண்ணிட்டு மறுபடியும் உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் ப்ரொசீஜரை காட்டுறேன். ஓகேங்களா, ஒன்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணோன்னே டபுள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி விண்டோ நீங்கள் பார்க்கலாம், இன்ஸ்டால்ன்றது. இதை கிளிக் பண்ணுங்கள், இன்ஸ்டால்ன்றதை. ஸோ இது என்ன பண்ணுன்னா உங்கள் சிஸ்டம் செக்லாம் நடக்கும். அதாவது உங்கள் சிஸ்டம் வந்து எலிஜிபிளாக இந்த ஆன்டிவைரஸை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு அப்படின்ற செக்லாம் நடக்கும். இங்கே நீங்கள் பார்க்கலாம், இன்ஃபர்மேஷன் செக் அண்ட் சிஸ்டம் செக், அதுக்கப்புறம் இன்ஸ்டால். ஓகேங்களா, ஸோ இது ஃபுல்லாக நடந்து முடிஞ்ச உடனே நீங்கள் வந்து நெக்ஸ்ட் ப்ரொசீஜர்ஸ்க்கு போகலாம். ஓகேங்களா, நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், இது முடிகிற வரையும். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து 100%ன்னு காட்டணும். ஓகேங்களா, ஸோ அப்போ தான் வந்து அது சக்ஸஸ்ஃபுல்லின்னு அர்த்தம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் நீங்கள் இன்ஸ்டால் கம்ப்ளீட்டுன்ற ஒரு பட்டன் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அவ்வளோதான். இப்போ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து McAfee ஆன்டிவைரஸ் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. நான் இப்போ உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா, நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விண்டோ வரும். ஸோ இதில் நீங்கள் வந்து ஆன்டிவைரஸ் அப்படின்றது ஆனில் இருக்கணும். அதுக்கப்புறம் ட்ராக் ரிமூவர் இதுவும் ஆனில் இருக்கணும். இந்த செக்யூர் VPN வந்து எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அவங்க அந்த ப்ரௌசர் செக்யூரிட்டிக்காக. ஸோ இது இன்னொரு செஷனில் உங்களுக்கு நான் எப்படி இதை யூஸ் பண்ணுறது அப்படின்றத காட்டுறேன். அதுவும் இந்த ஐடி ப்ரொடெக்ஷன். ஆக்சுவலி ஐடி ப்ரொடெக்ஷன் தேவையில்லை, உங்களுக்கு செக்யூர் VPN ஓகே. பட் நான் வந்து அவ்வளோதான் யூஸ் பண்ணுறதில்ல, ஏன்னா ப்ரௌசர் வந்து கொஞ்சம் லோடிங் டைம் எடுக்குதுன்னு. உங்களுக்கு இன்னொரு செஷனில் காட்டுறேன் அதை பற்றி. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இன்னொரு இது உங்கள் ஆன்டிவைரஸ் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்கள் சிஸ்டத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கூட அனுப்பலாம். நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம், வெப்சைட்டில் லாகின் பண்ணி பார்த்தோம், ரைட்டுங்களா. ஸோ அதே ஸ்டெப்ஸை தான் நம்ம இங்கேயே வந்து பார்க்கலாம். ஓகேங்களா, இந்த ப்ரொடக்ட் மோர் டிவைசஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு நீங்கள் இமெயில் ஆர் டெக்ஸ்ட் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சின்னா அவங்க வந்து இந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ண முடியும். ஓகேங்களா, இவ்வளோ தான். ஸோ உங்களுக்கு இதில் ஒரு ஐடியா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் நிறைய ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன்ஸ் இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சோடனே நீங்கள் சிஸ்டத்தை ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு கம்ப்ளீட் ஆன்டிவைரஸை ரன் பண்ணுங்கள். கம்ப்ளீட் சிஸ்டத்துக்கு ஆன்டிவைரஸை ரன் பண்ணுங்கள். ஸோ அதில் ஆட்டோமேட்டிக்காக எதுவும் வைரஸ் இருந்துச்சுன்னா அது வந்து ரிமூவ் பண்ணிடும். ஓகேங்களா, ஃபைன். இது இவ்வளோ தான் இன்ஸ்டாலேஷன் ஸ்டெப்ஸ். நம்ம இன்றைக்கி என்னென்ன பார்த்தோம், எப்படி வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம், எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இன்ஸ்டாலேஷன் ரொம்ப வெரி சிம்பிள். நீங்கள் ஸ்டெப்ஸ்லாம் ரொம்ப அதிகமாக இல்லை. ஓகேங்களா, ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே இது பண்ணிடுச்சு. ஓகேங்களா, ஆட்டோமேட்டிக்காக அதுவே எடுத்துக்கிச்சு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி விண்டோ வரும் ஒன்ஸ் நீங்கள் ஆன்டிவைரஸ் சக்ஸஸ்ஃபுல்லி இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம். ஓகேங்களா, இவ்வளோ தான். ஓகேங்களா, இதே மாதிரி உங்களை இன்னொரு செஷனில் சந்திக்கிறேன். Until then, thank you, bye bye.